டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்ச போது இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது பி என்பவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வேலையை 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை Q என்பவர் தனியா செஞ்சா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா 8 நாள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாரு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்கிறனால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல பி என்பவர் தனியே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை Q என்பவர் தனியே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா 8 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ P மற்றும் Q 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாருன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் P எடுத்துக்கோங்க. P ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறாரு. எத்தனை நாள் அந்த வேலை செய்ய முடிவாரு? 12 நாள். ஸோ டைரக்டா பெருக்கியாங்க. அதாவது எத்தனை மணி நேரம், எத்தனை மினிட், எத்தனை வாரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டா அப்படி பெருக்கணும். சரிங்களா? ஸோ 8 × 12 96. அதே மாதிரி Qக்கும் அதே மாதிரி தான். ஸோ 10 மணி நேரம் 8 நாள். அப்போ 2 பெருக்கணுமா? 10 × 8 80. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தோமா? இங்கே என்ன இருக்குது? 96 80. ஸோ டேரெக்டாக 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணோமா இங்கே என்ன வரும்? 24. இங்கே 20. ஸோ அகைன் 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணோமா இங்கே 6, இங்கே 5. ஸோ அகைன் இது காமனாக கேன்சல் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. இப்போ பெருக்கணுமா? 4 × 4 16. 16 இங்கே 5030. 16 × 30 480. ஸோ இது எல்சிஎம் பார்த்தோம்னா 480. நெக்ஸ்ட் 96 எத்தனை டைம் பெறணும்? 480 வரும் 5 டைம். ஸோ இந்த 80 எத்தனை டைம் பெறணும்? 480 வரும் 6 டைம். ஸோ இந்த 5 அப்படிங்கிறது P ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 6 அப்படிங்கிறது Q ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ரெண்டையும் ஆட் பண்ணோமா 5 + 6 11. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க? 8 மணி நேரம். அப்போ அப்படியே பெருக்கணும். 11 × 8. ஸோ மொத்த வேலை பாருங்க. மொத்த வேலை 480. எப்பவுமே நம்ம எல்சிஎம் எடுத்து போடுற வேலை தான் மொத்த வேலை. மொத்த வேலை அப்படிங்கிறது 480. 480 வகுத்தல். ஸோ இங்கே ஒரு 11 ஒரு நாளைக்கு 11 வேலை செய்யறாங்க. எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 480 8ஆல் கேன்சல் பண்ணா 60. நெக்ஸ்ட் 60 வகுத்தல் 11 கேன்சல் பண்ணோமா 5 11 55. மீதி 5 வகுத்தல் 11. ஸோ அப்போ P மற்றும் Q 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா 5 வகுத்தல் 11 நாட்கள் வேலை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர்.